வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. வல்லவரே மெய் சோதரிக்கிறோம், நல்லவரே மெய் சோதரிக்கிறோம், மகிமையானவரே மெய் சோதரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் சோதரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் சோதரிக்கிறோம், பரலோக ராஜாதி ராஜாவே. ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மெய் சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் மகிமையானவரே மெய் சோதரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் சோதரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர், மகத்துவமானவரே பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டியின் எஜமானனே பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே நீர் அற்புதர். அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் அற்புதர், அதிசயமானவர். ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனையுமே சோதரிக்கிறோம். யெகோவா தேவனவர் நம்முடைய தேவன். யெகோவா தேவன் கர்த்தாதி கர்த்தர். எங்கள் நாமத்தினுடைய தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனையுமே சோதரிக்கிறோம். உன்னதர் அவர், உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya. உன்னதரேமே சோதரிக்கிறோம், உயர்ந்தவரேமே சோதரிக்கிறோம், பரிசுத்தரேமே சோதரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனேமே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவனவர், கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமாடுவரே ஸ்தோத்திரமாடுவரே. துதிக்கை பாத்திரரே, தூயோனே துதிக்கை பாத்திரரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் நன்மைகளின் நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. சிருஷ்டிகர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் நித்திய பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய பிதா. ஹalleluya ஹalleluya. எங்கள் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையே மகத்துவமே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த மார்க்கத்துக்கு அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவமும் மாட்சிமையான கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே கிருபே. ஹalleluya ஹalleluya. அவன் சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்க வந்த தேவன் அவன். ஹalleluya. அவன் நம்முடைய ரட்சகர். ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். யெகோவா ரப்பா. ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நேற்று வேண்டும் என்று மாறாத தேவன் சமாதான பிரபு. ஹalleluya ஹalleluya. நம்மை உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிறாரே நம்மீது. ஹalleluya. நம்மீது நோக்கமாயிருந்து ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya.
அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனவர் கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. இந்த சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவர் அவர் உன்னதர் அவர். ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவர் அவர். ஹalleluya hallelujah hallelujah. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah. எங்கள் பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya hallelujah hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்த நாயகனை ஸ்தோத்திரிப்போம். அவர் கரம் பிடித்த நாயகன் அவர். ஹalleluya. நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தாரே. ஹalleluya hallelujah. நம்மை காக்கும் கரங்களால் மூடி மறைத்தாரே. ஹalleluya. அவருடைய செட்டைகளை மறைவு வைத்து மூடி மறைத்தாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம் மீது எப்போது நோக்கமாயிருந்து ஹalleluya. நம் மீது சிந்தையுள்ள தேவன் அவர். ஹalleluya hallelujah hallelujah. எங்கள் மீது சிந்தையாயிருக்கிற கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக நமக்காக நம்மை மீட்கும்படியாக சிலுவையில் வெற்றி வந்தாரே. ஹalleluya hallelujah. அவருடைய ஜீவ ரத்தத்தை நமக்காக சிந்தனாரே. ஹalleluya. நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தனாரே. ஹalleluya hallelujah. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya hallelujah. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah. எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah. நம் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah. அவர் நம் மத்தியில் அசைவாடுகிறாரே. ஹalleluya hallelujah. இப்போதும் நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya hallelujah. நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் அபிஷேக நாதர். ஹalleluya. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம் குடும்பங்களிலும் சமாதானத்தின் அபிஷேகத்தால் ஹalleluya அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya hallelujah hallelujah. வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றுமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. மீண்டும் மீண்டும் மாறாத சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya hallelujah. ஆவியாய் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே துதிக்கை பாத்திரரே தூயோனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் துதிக்கை பாத்திரர் அவர் ஒருவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரிப்போம். ராஜாதி ராஜா சர்வ லோகத்தின் எஜமானன் அவர். ஹalleluya hallelujah. சர்வ லோக எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் எஜமானனே. ஹalleluya hallelujah. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya. எவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. நித்திய ஜீவன் அவர். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya. நீரே சத்தியம் நீரே வழி நீரே ஜீவன். ஹalleluya. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே. ஹalleluya hallelujah. என் வழி எங்கே பரலோகம் இல்லை என்று நமக்கு சொன்னாரே. ஹalleluya. அவர் வழியின்றி நமக்கு பரலோகம் இல்லை. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. சத்தியமானவரே. எங்கள் வாழ்க்கையின் சத்தியமே. எங்கள் வாழ்க்கையின் ஆலோசனையே. ஹalleluya. நீரே வழி எங்கள் வாழ்க்கையின் வழியே. ஹalleluya hallelujah hallelujah. மகத்துவம் மாற்றுமை நிறைந்தவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. எங்கள் கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். என் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவன் பரிசுத்தர். ஹalleluya hallelujah. அற்புதர் அற்புதர் தேவாதி தேவன் அற்புதர். ஹalleluya. அவருடைய வல்லமையின் கரங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. அவருடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம் மீது கொண்ட அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். நம் மீது கொண்ட இலக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. தேவாதி தேவனே சத்தியமே. ஹalleluya hallelujah. சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. ஹalleluya hallelujah. நித்திய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய வழியே. ஹalleluya hallelujah hallelujah.
அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம். அவருடைய அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவாதி தேவனே உமது அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ரட்சகர் கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை கரம் பிடித்த நாயகன் அவர். நன்மைகளின் நாயகனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் நன்மைகளின் நாயகனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் நன்மைகளின் நாயகனே. ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படி எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரியை வெட்டி திறந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya 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 ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே எங்கள் கண்மலையே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. சர்வ லோகாதிபதியுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மகிமையே. ஹalleluya. மாட்சிமையே. ஹalleluya. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. நித்தம் நித்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரே. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். நம்மை இது நிறைவாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. உடன்படிக்கை தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வசத்தை நன்றியால் முடிசூட்டுகிறாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் சத்தியமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே. எங்களை கடைபிடித்த கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. எங்களை காக்கும் தேவன் உலகோதுமில்லை தோல்கோதுமில்லை. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சர்வ வல்லவராகிய தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமே மாட்சிமையை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய தேவனே. ஹalleluya ஹalleluya. ஜீவன் நதியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதியே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கை ஜீவன் நதியை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே. ஹalleluya. அவர் விடுதலை நாயகன். ஹalleluya. நம்ம குடும்பங்களை சீர்படுத்துகிற விடுதலை நாயகன் அவர். சிருஷ்டிகர். ஹalleluya ஹalleluya. குடும்பங்களை செயல்படுத்துகிறார் தேவாதி தேவன் அவர் ஒருவரே. யெகோவா தெய்வமே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவ ரத்தத்தால் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மகத்துவமையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வல்லமையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீரே வல்லவர். நீரே நல்லவர். ஹalleluya. நீரே மகத்துவமானவர். நீரே கிருபை உள்ளவர். நீரே சத்தியமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். மகத்துவமான தேவன் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமே வல்லமையான கருக்கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்ல தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சர்வ வல்ல தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. அற்புதரே. எங்கள் ஆராதனைக்குரியவரே. அதிசயமானவரே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. இப்போது நாம் பாடலாம். கேட்டு பாடுங்கள். ஜீவநதியே ஜீவநதியே எனில் வாசம் செய்ய வார. ஜீவநதியே ஜீவநதியே எனில் வாசம் செய்ய வார. என் உள்ளான உள்ளம் பூரணமாக வார. என் உள்ளான உள்ளம் பூரணமாக வார. உம் பாதம் ஒன்றே போதும் பாவி என்னை பார. உம் பாதம் ஒன்றே போதும் பாவி என்னை பார. ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வார. கரையான என் வாழ்வை புதுமையாக்க மாசில்லா உம்மை நான் பார்க்க.
கரையான என் வாழ்வை புதுமையாக்க மாசில்லா உண்மை நான் பார்க்கணும். மறுரூப பயணத்தில் பங்கு கொள்ளணும். ராட்சியத்தில் ஓரிடம் பெற்றுக் கொள்ளணும். மறுரூப பயணத்தில் பங்கு கொள்ளணும். ராட்சியத்தில் ஓரிடம் பெற்றுக் கொள்ளணும். ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வாரும். ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வாரும். என் வாழ்வு வெறுமையாகுமோ உம்மில் நான் வாழ வேண்டும். என் வாழ்வு வெறுமையாகுமோ உம்மில் நான் வாழ வேண்டும். உம் அன்பால் என்னை நிரப்பும். கிருபையால் என்னை ஆட்கொள்ளும். உம் அன்பால் என்னை நிரப்பும். கிருபையால் என்னை ஆட்கொள்ளும். என் தேவரே என் இயேசுவே ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். என் தேவனே என் இயேசுவே என்னை ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வாரும். ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வாரும். இப்போதும் நாம் பைபிளுக்கு வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் பாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லென்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல்லென்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிட்டு அவைகள் குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாட்டம் எடுத்தது. இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று. இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நேற்றைக்கு நாம பார்த்தோம், அவர்கள் தண்ணீர் நிலைகளில் எல்லாம்
அந்த கோலால் அடித்த போது அது ரத்தமாக மாறிச்சென்று நாம பார்த்தோம். அதனால் அங்கே மீன்கள் எல்லாம் செத்து நாட்டம் அடித்தது என்றும் மக்கள் நதியின் தண்ணீர் இல்லாமல் குடிக்கிறதற்கும் தங்களுடைய தேவைகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் என்றும் நதியோரங்களில் சென்று நீரூற்றுகளை உருவாக்கி தண்ணீர் எடுத்துக்கொண்டார்கள் என்றும் பார்த்தோம். இப்போது இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது மீண்டும் பார்வோனிடத்தில் தேவன் அனுப்புகிறார். எப்படி, எதற்காக? என்னுடைய ஜனத்தை அனுப்பி என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லு, எங்களுடைய தேவனை ஆராதிக்க நீ அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லு தேவன் மீண்டும் அங்கே அனுப்புகிறார். எப்படியாக அவன் மீண்டும் கேட்க மாட்டான். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய கையில் இருக்கிற ஆரோனின் கையில் இருக்கிற கோலை தேசத்தில் அந்த தேசங்களில் இருக்கிற தண்ணீர்களின் மேலாக அதை நீட்ட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளை இருக்கிறான். எப்படி என்றால், அதை நீட்டும் போது அங்க தேசம் எங்கும் உள்ள நீர்நிலைகளிலிருந்து தவளைகள் உருவாகும். தவளைகள் அவர்கள் வீடுகளிலும் அங்க நீர்நிலைகளிலும் வீடுகளிலும் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் வீடுகளுக்கு உள்ளேயும் எல்லா இடங்களிலும் தேசம் முழுவதும் தவளையாக நிரம்பும் என்று சொன்னார். அதே போல இவர்கள் மீண்டும் பார்வோரிடம் செல்கிறார்கள். அங்கே பார்வோன் பார்வோனிடம் இவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே அங்கே சொல்கிறார்கள். ஆனால் அவன் கேட்காதனால் அவன் இவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய இருதயம் கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால் இவர்கள் தன்னுடைய ஆரோனின் கையில் இருந்த கோலை அந்த தேசத்துக்கு நேராக, அந்த நீர்நிலைகளுக்கு நேராக வீட்டுகிறார்கள். அப்போது அங்கே எல்லா இடங்களிலும் என்ன உருவாகுது என்றால், தவளை பெருகிறது. தேசம் முழுவதும் வீடுகளிலும் கட்டில் மேலும் உட்கார இடத்திலும் நிக்கிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் தவளையாக இதாகுது. அப்போது அவர்களுக்கு பார்வோன் அரண்மனையில, பார்வோன் வீட்டுக்குள்ள எல்லா இடங்களிலும் தவளையாக அங்கே நிரம்பி கொண்டிருக்கிறது. இப்போது அவர்கள் மந்திரவாதிகளை அழைக்கிறார்கள். அவர்களுடைய பார்வோன் அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகளும் இதே அற்புதத்தை அங்கே செய்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய மாய வித்தையினால் தவளைகள் உருவாக்குகிறார்கள். அடுத்ததாக பார்வோன் என்ன சொல்கிறான் என்றால், எங்கும் நிரம்பியதனால் அவனால் முடியவில்லை. அதனால் நீ உங்களுடைய கர்த்தரிடம் சொல்லி இதை நீக்கி போட சொல்லு என்று சொல்கிறார். பார்வோன் சொல்கிறான். அப்படியாக நான் உங்களுடைய தேவனை ஆராதிக்க அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லும் போது மோசையும் அதற்காக ஒத்து போகிறான். நான் என்னுடைய தேவனிடம் நான் சொல்கிறேன், ஆனால் நீர்நிலைகளில் மட்டுமுள்ளது இருக்கும், மற்றபடி எல்லாவற்றையும் நீக்கி போட சொல்கிறேன் என்று மோசே பார்வோனிடம் சொல்கிறான். அப்படியாக நீ எந்த நேரத்தை சொல்கிறாயோ அந்த நேரத்தை சொல்லக்கூடிய மேன்மை உமக்கே உரியது என்று அந்த பார்வோன் மன்னனிடம் மோசே சொல்கிறான். அதன்படியாக அவன் சொல்கிறான், நாளைக்கு இதை நீ செய்யது. அப்படியாக மோசே கர்த்தரிடம் அதற்காக ஜெபிக்கிறான். தேவனே, இந்த இடத்துல இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிற எல்லா சபைகளையும் வீடுகள்ல இருக்கிறது, ஒவ்வொரு இடங்களிலும் படுக்கையில எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறது, அவர்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாவற்றையும் நீக்கி போடும் என்று மோசே தேவனோடு சொல்லும் போது மோசையின் வார்த்தையின்படியாக அங்கே தேவன் அதை நீக்கி போடுகிறார். அதெல்லாம் செத்து போகிறது. நீர்நிலைகளில் இருக்கிறது மட்டும் இருக்கிறது, மற்ற எல்லா தவளைகளும் செத்து போகிறது. அதை குவியலாக சேர்க்கிறார்கள். நாட்டம் எடுக்கிறது. தேசம் எங்கும் நாட்டம் எடுக்கிறது. இதுல இருந்து நாம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் ஒன்றை செய்கிறார் என்றால் அதை அவள் கட்டுகிறவராகவும் இருக்கிறார், கட்டவிழ்க்கிறவராகவும் இருக்கிறார். ஆனால் பார்வோனிடம் இருந்த மந்திரவாதிகள் அவர் கட்டுகிறார்கள், அவர்களால் கட்டவிழ்க்க முடியவில்லை. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களும் ஆயுதத்தைகள் எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் அதை கட்டுகிறார்கள், கட்டவிழ்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவன் அங்கே அதை அனுப்புகிறார். அந்த வாரியை திருப்பி எடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். அதை தவளைகளை அனுப்புகிறார். அதே போல அந்த தவளைகளை திருப்பி எடுக்குகிறார். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. அந்த மந்திரவாதிகள் அங்கே அற்புதம் பண்ணுகிறார்கள், ஆனால் தவளைகளை உருவாக்குகிறார்கள் அவர்களுடைய மந்திர சக்தியால் தேசங்கள். ஆனால் அவர்களால் அதை நீக்கி போட முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவனால் அதை நீக்கி போடுகிறார். அப்ப அவர் கட்டுகிறவராகவும் இருக்கிறார், அவர் கட்டவிழ்க்கிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒன்றை தீர்மானித்தவர் என்றால், நம்முடைய தேவன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார், அதை கட்டுகிறவராகவும் இருக்கிறார். இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது தன்னைத்தானே சோதித்தறியுங்கள். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருந்தோம், தேவனுடைய வார்த்தைகளில் எப்படி நடந்தோம், காலையில் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, தேவனை அதிகாலை தேடுகிறவர்கள் தேவனை கண்டறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் அதிகாலை தேவனை தேடினோமா,
அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த நாள் நமக்கு மன மகிழ்ச்சியுடைய நாளாக இருக்கும். மன மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழி அதிகாலையில் தேவனை தேடுவதுதான். அதிகாலை நாம தேடும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில எனக்காக முதலிடம் அவர் எல்லா இடத்துலயுமே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் முதற்கனி முதல் பலன், எல்லா இடத்துலயும் முதல் பலன் முதற்கனி எல்லாமே முதல் தான் சொல்லியிருக்காரு. அப்ப நாம காலையில எழும்புனது முதலாக அவரை சென்று நாம் பார்த்து விட்டு அடுத்த நம்முடைய காரியங்களை செய்யும் போது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அவருடைய மன மகிழ்ச்சி அடைவாங்க. அவர் மன மகிழ்ச்சி அடையும் போது அந்த மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் அன்றைய நாள் முழுவதும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால்தான் அவர் சொல்கிறார், காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று. அப்ப எந்த இடத்துல எல்லாம் நாம தேவனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறோமோ அந்த மன மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே திருப்பி வருகிறது. அதே ஆகையால் நாம் தேவனுக்கு எப்போதும் மன மகிழ்ச்சி கொடுக்கிறபடியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து எங்கேயாவது நாம் வார்த்தைகளை தவற விட்டோமா, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களில் செயல்பட்டோமா, எதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இப்பொழுது இந்நேரமே ஆண்டவரே இதிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், இனி இது மேற்கொண்டு நான் செய்யாமல் என்னை பார்த்துக் கொள்கிறேன், என்னை காத்துக் கொள்கிறேன் என்று நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்வோமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்பலாம். கல்வாரி சிலுவை ஜெபம், ஹல்லேலூயா. எல்லாம் தங்களுடைய வியாதிகளை, ஒவ்வொரு சரீரங்களில் இருக்கிற வியாதிகளை தேவனுடைய கல்வாரி சிலுவையின் பாதத்தில் வையுங்கள். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளை கொண்டு வையுங்கள். எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் அவருடைய ஜீவ ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தம் ஹல்லேலூயா வியாதிகள் மீது ஊற்றப்படுவதாக. சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய ஜீவ ரத்தத்தால் அது பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. வியாதிகள் மீது இறங்கட்டும் உமது வல்லம் என்பது ஜீவ ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே மருத்துவரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே உமது ஜீவ ரத்தத்தால் சுகமடைவதாக. ஹல்லேலூயா. அந்த இடங்களில் எந்தெந்த பகுதிகளில் பலவீனமாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவரே புது செல்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. மேலும் குடும்பங்களை சீர்படுத்துவீராக. உமது ஜீவ ரத்தம் குடும்பங்களில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சீர்கேடாய் இருக்கிற இடங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்போதே உமது வல்லமையான ரத்தம் பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக திசை திருப்புவதாக குடும்பங்களை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்ததாக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லா தேவைகளையும், என்னென்ன தேவைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனோடு முறையிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது நீர் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. உமது நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே உமது பலன் பூர்ணப்படுவதாக. பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவனால் குறைகள் நிறைவாக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே குடும்பங்களில் உள்ள குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறதாக. ஹல்லேலூயா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு படிக்க ஞானத்தின் கிருபையை ஊற்றுவீராக. நல்ல படிக்க அவர்களுக்கு நல்ல படிப்பதற்காக ஆண்டவரே உமது ஞானத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமது கிருபையால் பலப்படுத்துவீராக. இன்னும் போதும் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல எக்ஸாம் எழுதும்படி அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்கள் தனித்திருந்து படித்து நல்ல எழுதக்கூடிய எழுதி மார்க் எடுக்கும்படி உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தில் குறை உள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று ஆண்டவரே. ஞானத்தில் குறை உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. உம்மிடம் கேட்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தை ஊற்றுவீராக. அமே ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்துக்கு அடிமையே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்வீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மாயை உலகில் சிக்கி தவிக்காதவர் அவர்களை வேறி எடுத்துக் கொள்வீராக. உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை திசை திருப்பி வழி நடத்துவீராக. வேத வசனங்களை ஆண்டவரே அவர்கள் உட்கொண்டு அவர்கள் பயபக்தியோடு உண்மை தொழுது கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலப்படுத்தும் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும் குடும்பங்களை
கல்வி திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அவர்கள் கண்டறியும்படி தன்னுடைய துணையை கண்டறியும்படி காண்கிற ஆண்டவரே அவர்களுக்கு கண்டறியும்படியான கண்களை திறந்து கொடுப்பீராக. பலப்படுத்தும் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே பொருளாதார குறைவுகளுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. மேலும் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்களில் என்னென்ன இன்னும் செயல்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் சீர்படுத்துவீராக. குடும்பங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும். ரட்சிப்புகள் வராதவர்களை ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. குடும்பமே ஆண்டவரே உண்மை தொழுது கொள்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பங்களாக மாற்றுவீராக. எல்லாரும் குடும்பமாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி குடும்பமாய் நீர் சீர்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவரை இப்போது உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் குடும்பங்களில் நிறைவாய் இருக்கிறது. இரவெல்லாம் உமது பிரசன்னத்தால் பாதுகாத்துக் கொள்வீராக. உமது சட்டையில் மழை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்று ஒவ்வொரு நாள் உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவீராக. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம ஸ்பெஷல் பிரேயர் இருக்குது. ஒரு இவங்களுக்காக இந்திரா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது. அந்த குடிப்பழக்கத்துக்கெல்லாம் அடிமையானதுனால அந்த அப்ப இப்ப எல்லாம் இல்ல, அப்ப முன்னாடி எல்லாம் அப்படியெல்லாம் அவரு இருந்ததுனால அப்ப அவருக்கு இந்த உடல் உறுப்புகள் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாரா என்னாலும் அதுல ஒரு முன்னேற்றமும் இல்லையா. ஆண்டவர் இப்போது நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். அந்த இனி அவருக்கு அதுல ஒரு மாற்றம் ஒரு விடுதலை ஏற்படணும். அதற்காக நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நாம சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை மெச்சிக்கிறவராக இருக்கிறார். அந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமே சோதரை போதும் ஆண்டவரே. அந்த மகனுக்காக அவர் தொலைதூரத்துல வேற இருக்கிறாரு. அந்த மகனுக்காக நாம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கி போடுவீராக. உமது ஜீவ ரத்தம் அங்கே பாய்ந்து சென்று அங்கே ஒரு விடுதலையை கட்டளை இடுவீராக. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நீ கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவன். அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டப்படுவதாக. அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டறியும்படி ஆண்டவரே உம்முடைய வெற்றி ஆண்டவரே எங்களுக்காக ஜீவ ரத்தம் சிந்தி நீர் வெற்றி சிறந்த தேவன். அந்த வெற்றியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த சரீரம் கொண்டாடும்படியாக அந்த சரீரத்துக்கு கிடைக்கும்படி நீர் உதவி பண்ணுவீராக. இப்போது எமது காரம் தொட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளை இடுகிறாங்க. இயேசுவின் நாமத்தால் அவருக்கு விடுதலையை கட்டளை இடுகிறோம். அவருக்கு சுகத்தை கட்டளை இடுகிறோம். ஆமே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தால் ஆமே. அடுத்து இவங்களுக்காக சுதாமா அவங்க எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல தான் இருக்கிறாங்க. இந்திரா இவங்க எல்லாருமே கான்ஃபரன்ஸ் கால்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காது வலி இருக்குது. காதுல இடது காதுல ஏதோ நரம்பு ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு அந்த ஒரு காதுல ஒரு இரைச்சல் போலையும் அடுத்து அது ஏதோ ஒரு நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறதுனால சவுண்ட் கம்மியா கேட்குமா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேன் எடுக்கும் போது அது எல்லாம் நீங்கி போகணும். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அது ஒண்ணும் இல்லாம தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி அங்க ஒரு விடுதலையை கொடுக்கணும். அதற்காக நாம சேர்ந்தே ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மகளுக்காக ஆண்டவரே அவர்களுடைய இடது காதில் ஏற்பட்ட அந்த பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எதனால் ஏற்பட்டது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஒரு வல்லமை காரம் அங்கே தோற்று ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு முழு சுகத்தை நீர் கட்டளை இடுவீராக. அவர்களுக்கு ஆபரேஷன் என்பதே இல்லாதவா நீர் அங்கே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அது மகத்துவமான கரம் அங்கே செயல்படுவதாக. அமே ஸ்தோத்ரா. என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீர். இப்போது நாங்கள் கட்டளையிடுகிறோம். நேராண்டவரே அவர்களுக்கு காதுகளுக்கு நேராக காதுகளை தொட்டு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இனி சங்கீதா அவங்களுக்கு மகனுக்கு அவன் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் குறைவாக இருக்கிறாய். அவனுக்கு மத்தவங்கள மாதிரி அந்த படிக்கக்கூடிய அந்த ஞானம் இல்லை. அது போயிட்டு புத்தியும் அவனுக்கு படிக்கிறதுக்கு அந்த வாஞ்சை இல்லாததுனால அவனால நல்லபடியாக நல்ல மதிப்பெண் எடுத்து படிக்க முடியல என்கிற மனவேதனை அவனுக்கு இருக்கிறது. அவன் நல்லா படிக்கணும் மற்ற பிள்ளைகளை போல. அவனுக்கு அந்த வாஞ்சியோடு அவன் படித்து புரிந்து படிக்கும்படியான அந்த கிருபிய தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் அந்த மகனை உமது கரத்தில் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானத்தில் குறை உள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்றே. ஆண்டவரே உம்மிடத்தில் தான் இப்போது கேட்கிறோம். உம்முடைய ஞானத்தால் மகனை நிரப்புவீராக, உம்முடைய புத்தியால் நிரப்புவீராக. நல்லா படிச்சு நல்ல ஒரு ஸ்தானத்தில் கடந்து செல்லும்படியான கிருபையும் பலனும் ஊற்றுவீராக. அமே சோதரன் இப்போது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவன் நன்றா படிக்கும்படியே ஆண்டவரே இந்த குடும்ப பிரேயர்களில் வந்த அந்த பிள்ளை கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. அவனும் ஆண்டவரே சோதரன் அவன் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறான். இனி அவன் குடும்பமாக சேர்ந்து குடும்பத்தோடு ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஆட்சி அவனுக்கு கட்டளையிடுகிறாங்க. ஜெப ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, குடும்பத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். அவனுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது கட்டளைகளை நிறைவேற்று பாதுகாத்து வழி நடத்துவீராக. மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக நாம இவங்களுக்கு இந்திரா அவங்களுக்காக அன்னைக்கு ஒரு பில்லுக்கு அமௌண்ட் அவங்க மகன் வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் சீக்கிரம் பாஸ் ஆகணும், சாங்ஷன் ஆகணும்னு நாம ஜெபித்திருந்தோம். அது தடைப்படக்கூடாது, அதுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த இது தடை வரக்கூடாது. இனி அது மேற்கொண்டு அதுக்காக நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதையும் அது கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த பில்கள் பாஸ் ஆகுறதுக்கு தடை ஏற்காதவாறு ஆண்டவரே மட்டுமாய் நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே அது தடை வராதவாறு நேர்த்தியாக அதை செய்து முடிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசு நாமத்தாலே. இனி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம இனி ஒரு ஜெப ஆவி குடும்பங்கள்ல எல்லாரும் ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகள் முதல் எல்லாரும் ஜெபிக்கலாம். அதுக்காக ஜெப ஆவியால் தேவன் நிரப்பட குடும்பத்தை அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே ஜெப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஜெப தாகம் அவர்களுக்கு ஜெபிக்கணும் என்கிற தாகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஆவியால் நீர் ஊற்றுவீராக குடும்பங்களை. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் முதல் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் முதல் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று குடும்பங்களில் யாவர் மேலும் உமது ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஜவாபியால் நிரப்பும் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தால் ஆமென். பரிசுத்தத்துக்கு நேராக அவர்கள் திரும்பி ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தும்படியான ஆவி அபிஷேகத்தால் ஊற்றி நிரப்பி அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம கடைசியாக யாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.